ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் தரிசனமாகி, ஸ்தோத்திரம், இவர்களுக்கும் தரிசனமானார். அந்த தரிசனம் தான் அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை கொடுத்தது. அந்த தரிசனம் தான் இயேசுவுக்கு ஊழியக்காரனாக மாற்றியது. அந்த தரிசனம் தான் அவர்கள் ஊழியத்தில் நிருபங்கள் எழுதுவதற்கு ஆயத்தமானார்கள். யாக்கோபு நிருபத்தை எழுதுகிறான். ஸ்தோத்திரம். யூதா நிருபத்தை எழுதுகிறான். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை எழுதும் பொழுது எவ்வளவு நேர்த்தியாக ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஏன் தெரியுங்களா அந்த வார்த்தை சொல்லுகிறேன்? எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் சொல்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஊழியக்காரனாக வந்துட்டேன், நான் சபை வச்சு நடத்துகிறேன், எனக்கு ஒரு 50 ஆத்மா இருக்கிறாங்க, 100 ஆத்மா இருக்கிறாங்க, ஒரு பெரிய சபை இருக்குது. உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கேட்டோம்னாக்க, எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படலை, எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலை, நீங்கள் ஊழியம் செஞ்ச வேஸ்ட். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பொழுது சொந்த குடும்பமே ஊழியத்துக்கு வரல, சொந்த குடும்பம் ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணலை, சொந்த குடும்பம் யாருமே அவருக்கு பின்னாக சுவிசேஷ ஊழியம் செய்யலை, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய நிறைவு, அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து தரிசனமாகி தன்னுடைய சொந்த குடும்பத்தை அதே விசுவாசத்துக்குள்ளற, அதே ரட்சிப்புக்குள்ளற அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க, நீங்கள் உங்கள் சபையை கொண்டு போய் பரலோகம் சேர்த்துருவீங்க. உங்கள் தாயும் தகப்பனும் உங்கள் கண்களுக்கு முன்பாக அவங்க நரகத்துக்கு போகிறாங்கனாக்க உங்கள் ஊழியம் அத்தனை வேஸ்டாச்சு. ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியதான ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முதலாக அவர் ஊழியம் செய்த பொழுது 12வது வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் தன் சொந்த குடும்பத்தை நடத்துவது எப்படி என்றதான ஊழியத்தை அவர் திறம்பட செய்து முடித்து அதுக்கு பிறகு தான் 2வது ஊழியத்தை வரார். வேத புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்போ பவுல் சொல்லுகிறான், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான்? முதல்ல குடும்பத்தை நடத்தணும், 2வதா சபைக்குள்ளே வரணும். இயேசு கிறிஸ்துவுக்கு குடும்பம் இருந்துச்சு, சகோதரர் இருந்தாங்க, தாய் தகப்பன் இருந்தாங்க. அவர்களோடு கூட அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டார், அந்த குடும்பத்தை நடத்தினார், அந்த குடும்பத்தை பராமரித்தார். அதில் மிக பெரிதான ஸ்தோத்திரம் ஊழியத்தை செய்து முடித்தார். 2வது ஊழியம் தானாக கொடுக்க